ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு இனிமையான நேரங்கள். நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம குக்கிங் ரெசிபி பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சாம்பிராணி எப்படி நம்ம தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், வேஸ்ட்டான பூ இருக்குது பாருங்கள். வீட்டில் சாமி படத்துக்கு போட்ட பூ, இந்த பூவெல்லாம் வீட்டில் காஞ்சி போன பூவெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன பூ இருக்குன்னா, ரோஸ் இருக்குது, செவ்வந்தி, மல்லிகைப்பூ, எல்லா பூவுமே கலந்து மிக்சடாக இருக்குது. இதை நல்லா வெயிலில் காய வச்சு பாருங்கள், இப்படி ட்ரையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பூவை நீங்கள் வீட்டில் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எடுத்து கலெக்ட் பண்ணி காய வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் காய வச்சினாலுமே நல்லா ட்ரை ஆயிரும். இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எப்படி நம்ம பண்ணுறாங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை மிக்சி ஜாரில் போடுறேன் பாருங்கள். போட்டுட்டு கிராம்பு, ஏலக்காய் பாருங்கள், கிராம்பு, ஏலக்காய், கிராம்பு ஒரு 6 கிராம்பு, 2 ஏலக்காய். இதோட சூடத்தை இப்படி நொறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. நீங்கள் வெளியில் சாம்பிராணி வாங்கினா அவசியமே இல்லை சாமிக்கு. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி மேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக வரும் உங்களுக்கு. இதை நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அந்த பூவெல்லாம், காய்ந்த பூவெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கும். இதில் நம்ம இப்போ எப்படி சேர்த்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை இந்த ஒரு பக்கமாக நம்ம ஒதுக்கி வச்சுக்கிடுவோம். ஒதுக்கி வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர், கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஊற்றிக்குவோம், ரொம்ப வேணாம். ஊற்றிட்டு கோகோனட் ஆயில், பேராஷூட் தான் ஊற்றுறேன். அது கொஞ்சம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிராம்பு, ஏலக்காய், சூடம் எல்லாம் போடவும் நல்லா இருக்குது. இதை இப்படி உருண்டை பிடிச்சிக்கிறணும். இதை பாருங்கள், இப்படி உருண்டை பிடிச்சி நம்ம செட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணணும். அப்படி உங்களுக்கு செட் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் உதிரியாக தெரியுது, நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம வெளியில் காசு கொடுத்து நம்ம செலவு பண்ணி வாங்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே பண்ணோம்னா நம்ம பண்ணதாக இருக்கும், செலவும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு நறுமணமும் நல்லா இருக்கும். வெளியில் எசன்ஸ்லாம் நிறையா போடுவாங்க. இந்த இப்படி பிடிச்சிக்கணும், கோன் ஷேப்பில். இந்த பாருங்கள், இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோனாக நம்ம பிடிச்சி வச்சாச்சு நம்மளோட சாம்பிராணி. இப்போ காய வச்சுருக்கேன். இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி. பாருங்கள், நல்லா நெருப்பு பிடிக்குது. எந்த அளவுக்கு நம்ம செஞ்சதில் புகை வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாம்பிராணியில் புகை வருது பாருங்கள், எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இன்னும் நீங்கள் ஒரு நாள் காய வச்சிங்கன்னா நல்லா வரும், நல்லா பிடிச்சிருச்சு சாம்பிராணி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி மேக் பண்ணி பாருங்கள். சாம்பிராணி நீங்கள் வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.